சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு எஜுகேஷன் போர்டு தான் சிபிஎஸ்சி ஸ்கூல். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லி தருவாங்க. கூட சேர்த்து வந்து ஃப்ரெஞ்சு இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் நமக்கு கற்றுக்கலாம். எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து கேரளா அந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, படிக்கிற குழந்தைங்க கரெக்டாக படிக்கணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐபி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி அப்படிலாம் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல். இதில் பார்த்துட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்குற விதம், பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், டீச்சிங் மெத்தட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட சேர்த்து ஃபீஸும் எக்கச்சக்கமாக வாங்குவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போடுறாங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நாடு விட்டு நாடு போவாங்க. அப்போது அவங்க குழந்தைங்க வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்புறம் அங்கே மொழிலாம் வேறு மாதிரி இருக்கும், பீப்புள் வேறு மாதிரி இருப்பாங்க, அதனால பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு கரெக்டான சேஃபான என்வரன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போது இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் இந்தியாவில் ஒன்று இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும், கனடாவில் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும். இங்கே படிக்கிறவங்க அங்கே போய் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சிபிஎஸ்சி ஸ்கூலும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க.